மகளிரின் மருமகளை அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்கன்னா துளசி வந்து லா படிக்கிறதுக்காக காலேஜ் போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பாதுகாப்புக்காக சின்ன தம்பியும் கூடவே போயிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சின்ன தம்பி வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு ஜூஸ்லேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே கொடுத்து அக்கறையாக பார்த்துப்பாங்க. அப்படி வந்து இந்த மாதிரி துளசியோட கிளாஸில் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பற்றி தப்பாக வந்து போஸ்டர் ஒட்டி எழுதி என்னமோ பண்ணியிருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த பையனை போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க சின்ன தம்பி. இதை பார்த்தா துளசி வேகமாக வந்து சின்ன தம்பியை திட்டுவாங்க. எதுக்காக அவனை அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் இந்த மாதிரி வந்து ஜீன்ஸு டிஷர்ட்லாம் போட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தேன், ஆனால் இது வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி அவன் சொன்னான், அதனால தான் வந்து நான் அவனை அடிக்கிறேன்னு சொல்லி பொய்யான ஒரு காரணத்தை சொல்லிடுவாங்க. இதனால துளசி சின்ன தம்பியை திட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா துளசியோட ஃப்ரெண்டு வந்து சின்ன தம்பி ஒன்றும் அதுக்காக ஒன்றும் அடிக்கலை, அந்த பையன் வந்து ஒரு பொண்ணை பற்றி தப்பாக நடந்துக்கிட்டான், அதனால தான் வந்து அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொன்னோன்னே ஐயோ இவரை போய் அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு துளசி பார்த்திங்க அப்படின்னா போய் சின்ன தம்பிக்கிட்ட பேசுகிறாங்க. ஏன் சின்ன தம்பி என்கிட்ட மறைச்ச, நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க, நீ பண்ண விஷயம் நல்லது தான், நீ அடித்ததுலேயே அவன் திரும்ப தப்பாக நடந்துக்க மாட்டான், ஆனால் இனிமேல் இந்த மாதிரி நீ யாரையும் அடிக்காத, அவங்க இந்த மாதிரி பண்ணால் பண்ணட்டும், அதை வந்து நம்ம கண்டுக்க வேணாம்னு சொல்லிட்டு துளசி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.